Dear students, in commerce we are seeing 7th lessons. In this video we are going to see types of speculators. ஊக வணிகர்களுடைய வகைகளை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோவில் நம்ம அந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் இருக்கக்கூடிய சில குறிப்பிட்ட நபர்களை பற்றி பார்த்துருப்போம். அதில் கேம்லிங் பார்க்காம கேம்லிங்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா சூதாட்டம். இந்த சூதாட்டம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி சூதாட்டம்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நிகழ்வுகள் அடிப்படையாக கொண்டது தான் இந்த நிகழ்வுகள் அடிப்படையாக கொண்டது தான் பார்த்திங்கன்னா இந்த கேம்லிங். இது பார்த்திங்கன்னா சட்டத்திற்கு புறம்பானது. இதால் சமுதாயத்துக்கோ இல்லை நாட்டிற்கோ பொருளாதாரத்துக்கோ எந்த ஒரு பயனும் கிடையாது. இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், கேம்லிங் சொல்கிறோம். நடந்தால் நடக்கும். இப்போ பார்த்திங்கன்னா சீட்டு கட்டு கூட பார்த்திங்கன்னா ஜெயிச்சா ஜெயிக்கலாம், நம்ம எதிர்பார்த்து விழுந்தால் தான் விழும். அடுத்தது நம்ம ஏரியாவிலே பார்த்திங்கன்னா பல விதமான சூதாட்டம் பார்த்துருப்போம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நிகழ்வுகளின் அடிப்படையில் விழுந்தா இல்லை நடந்தா அப்படின்ற ஒரு நிகழ்வுகள் அடிப்படையில் கொண்டது இது. இதால் சமுதாயத்துக்கோ நாட்டிற்கோ எந்த ஒரு நன்மையும் இல்லைன்னு சொல்கிறாங்க. பொருளாதாரத்துக்கும் எந்த ஒரு பயனும் கிடையாது. இது சட்டத்திற்கு புறம்பானது. There is no reason involved in gambling in accentuate fluctuation in price and it is unethical and illegal. It does not perform economic function. It does not function economic function. இப்போ நம்ம டைப்ஸ் ஆஃப் ஸ்பெகுலேஷன் இப்போ ஸ்பெகுலேட்டர்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸ்பெகுலேட்டர்ஸ் இன் எ ஸ்டாக் மார்க்கெட் ஆர் ஆஃப் டிஃப்ரெண்ட் டைப். பங்கு மாற்றத்தில் பார்த்திங்கன்னா பல வகையான ஊக வணிகர்கள் இருக்கிறாங்க. தே கேரி their நேம் டிபெண்டிங் ஆன் their மோட்டிவ் ஆஃப் ட்ரேடிங் இன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். அவங்களுடைய பேரை பார்த்திங்கன்னா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் அவங்க செய்யக்கூடிய வர்த்தகத்தின் நோக்கத்தின் அடிப்படையில் பல பேர்களை கொண்டு அழைக்கப்படுறாங்க. they are named after animals as their behavior could be compared best with behavior of animals. இவங்களை பார்த்திங்கன்னா அவங்களுடைய பிஹேவியர் நடவடிக்கையின் அடிப்படையில் இவங்கள சில அனிமல்ஸ் நேமை கொண்டு அழைக்கிறாங்க. அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா புல். எ புல் ஆர் தேஜிவாலா is an operator who expect a rise in price of securities in future. புல்லை பார்த்திங்கன்னா இவரை இன்னொரு பேர் எப்படி அழைக்கிறாங்க பார்த்தீங்கன்னா தேஜிவாலா. இவர் பார்த்திங்கன்னா எதிர்காலத்தில் செக்யூரிட்டிஸோடைய ரேட் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கக்கூடிய நபர். இன் ஆன்டிசிபேஷன் ஆஃப் ப்ரைஸ் ரைஸ் ஹி மேக் பர்ச்சேஸ் ஆஃப் ஷேர்ஸ் அட் ப்ரெசன்ட். அவர் பார்த்திங்கன்னா எதிர்காலத்தில் ஷேர்ஸோடைய ரேட் அதிகமாகும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து இப்போ ஷேர்ஸை வாங்குவார். அதர் செக்யூரிட்டிஸ் வித் இன்டென்ஷன் டு செல் அட் ஹை ப்ரைஸ் இன் ஃபியூச்சர். எதிர்காலத்தில் அதிக விலைக்கு விற்கலாம் சொல்லிட்டு வாங்குவார். ஹீ இஸ் கால்டு புல். இவரை புல்லுன்னு சொல்கிறாங்க. பிகாஸ் ஜஸ்ட் லைக் எ புல் டென் டு த்ரோ ஹிஸ் விக்டிம் அப் இன் தி ஏர். தி புல் ஸ்பெகுலேட்டர் ஸ்டிமுலேட் தி ப்ரைஸ் டு ரைஸ். ஹீ இஸ் அன் ஆப்டிமிஸ்டிக் ஸ்பெகுலேட்டர்ஸ். ஒரு காலை புல் எப்படி எதில் இருக்கக்கூடிய நபரை குத்தி மேலே தூக்குதோ அந்த மாதிரி இந்த புல் பார்த்திங்கன்னா ஷேரோடைய ப்ரைஸ் ரேட்டை உயர்த்தும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. இவரை பார்த்திங்கன்னா ஆப்டிமிஸ்டிக் ஸ்பெகுலேட்டர்ஸ் எப்பயுமே நேர்மறைத்தன்மை கொண்டவர்னு சொல்கிறாங்க. பாசிட்டிவாகவே இருக்கக்கூடிய நபர். அடுத்தது பியர். எ பியர் ஆர் மேண்டிவாலா speculators expect price fall in future and sell securities as present with a view to purchase them at lower price in future. இவர் பார்த்திங்கன்னா பியரை மேண்டிவாலான்னு சொல்கிறாங்க. இவர் பார்த்திங்கன்னா எப்பயுமே விலை குறையன்ற ஒரு எதிர்பார்ப்பு கொண்ட நபர் இவர் பார்த்திங்கன்னா எதிர்காலத்தில் ப்ரைஸோடைய ரேட் குறையன்னு சொல்லிட்டு இவர் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய நபர். A bear does not have securities as present but sell them at high price in anticipation that he will supply them by purchasing at lower price in future. A bear usually press his victim down to ground. இப்போ எப்படி ஒரு பியர் ஒரு கரடி பார்த்திங்கன்னா மேலே இருக்கக்கூடிய நபரை பிடிச்சி கீழே இருக்குமோ அந்த மாதிரி தான் இது ப்ரைஸோடைய ரேட்டை கீழே இறக்கும்னு நம்பக்கூடியவங்க. சிமிலர்லி தி பியர் ஸ்பெகுலேட்டர் டென்ஸ் டு ஃபோர்ஸ் டவுன் தி ப்ரைஸ் ஆஃப் செக்யூரிட்டிஸோடைய ரேட்டை கண்டிப்பாக ஃபோர்ஸ் டவுன்
கீழே பிடிச்சி இழுக்கும்னு நம்பக்கூடியவங்க. எ பியர் இஸ் எ ஸ்பெசிமிஸ்டிக் ஸ்பெகுலேட்டர். இவங்க பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து கொண்டவங்க. ஸ்டாக், அடுத்தது ஸ்டாக். எ ஸ்டாக் இஸ் எ காஸ்டியஸ் ஸ்பெகுலேட்டர்ஸ். முன்னெச்சரிக்கை கொண்ட நபர் இவர். எ ஸ்டாக், கலைமான். எ ஸ்டாக் இஸ் எ காஸ்டியஸ் ஸ்பெகுலேட்டர்ஸ் இன் தி ஸ்டாக். He applies for shares in new companies and expect to sell them at a premium. இவர் பார்த்தீங்கன்னா புது நிறுவனத்தில், பொதுமக்கள் மோஸ்ட்லி விரும்பக்கூடிய புது நிறுவனத்தில் ப்ரீமியம் முனைமம் கிடைக்கும்ன்ற ஒரு எதிர்பார்ப்பில் இவர் ஷேர்ஸ் வாங்குவார். If he get an allotment, he select those companies whose shares are is more demand and are likely to carry a premium. இவர் என்ன பண்ணுவார், இவருக்கு ஷேர்ஸ் எப்போ அலாட் பண்ணுறாங்களோ அப்போ அவர் சேல் பண்ணிவிடுவார். இவர் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் அதிகமாக விரும்பக்கூடிய அந்த பெரு நிறுவனத்தில் ப்ரீமியம் கிடைக்கக்கூடிய நிறுவனத்தில் ஒரு ஷேர்ஸ் அப்ளை பண்ணுவார். He sells share before being called to pay the allotment money. அலாட்மெண்ட் மணி பே பண்ணத்துக்கு அழைப்பு வரதுக்கு முன்னாடி விற்றுருவார். He is also called a premium hunter. இவரை பார்த்தீங்கன்னா எப்படி கூப்பிட்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா முனைமம் வேட்டையாளர், ப்ரீமியம் ஹண்டர்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. இவர் எப்படி இப்போ ஒரு கலைமான் ஒரு இடத்துல தங்காதோ தாவி போமோ அந்த மாதிரி இவர் எங்கே ப்ரீமியம் கிடைக்குமோ அந்த மாதிரி புதுமையான கம்பெனியாக தேடி தாவி ஓடக்கூடிய நபர். அதனால தான் இவர் ப்ரீமியம் ஹண்டர்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா லேம் டக். இப்போ கூட பார்த்திங்கன்னா இந்த இப்போ முடிந்த பப்ளிக் எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா 3 மார்க்கில் இந்த டைப்ஸ் ஆஃப் ஸ்பெகுலேட்டர்ஸில் பியரை பற்றி கேட்டிருந்தாங்க. லேம் டக் பார்த்தீங்கன்னா when a bear find it difficult to fulfill his commitment, he is said to be struggle like a lame duck. இப்போ அவருக்கு இருக்கக்கூடிய நடவடிக்கையின் இடர்பாடு நடவடிக்கையில் அதுலேருந்து போராடி வெளியே வரத்துக்கு முயற்சிக்கிற அந்த கரடிக்கு பேர் தான் என்னன்னு சொல்கிறாங்க, லேம் டக்குன்னு சொல்கிறாங்க. ஒரு இடர்பாட்டு நடவடிக்கையிலிருந்து போராடி கொண்டு இருக்கக்கூடிய பியர், அவரை தான் என்னன்னு சொல்கிறாங்க, லேம் டக், நொண்டி வாத்துன்னு சொல்கிறாங்க, முடவாத்துன்னு சொல்கிறாங்க. A bear speculators contract to sell securities at a later date. அவர் என்ன பண்ணார், பின்னர் கொடுப்பதற்காக அவர் ஷேர்ஸ் இப்போ விற்கிறாரு. and the appointed times he is not able to get the securities as the holder are not willing to part with them. ஒரு குறிப்பிட்ட நாளில் பங்குகளை வைத்துள்ள எவரும் பார்த்தீங்கன்னா அதை விற்கிறது விரும்பாததால் எந்த ஒரு விலையிலும் ஷேர்ஸை வாங்கிறதுக்கு அவருக்கு வாய்ப்பு கிடைக்காமல் போகுது. அதனால் பார்த்திங்கன்னா அவர் முடக்கப்பட்ட ஒரு நபர் மாதிரி தோற்றம் அளிக்கிறாரு. இதனால தான் பார்த்திங்கன்னா இவரை முடவாத்துன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வேஸ் கமாடிட்டி எக்ஸ்சேஞ்சு. இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பிட்வீனை பற்றி பார்க்க போகிறோம். ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பங்கு மாற்றம் மட்டும், கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச் பொருட்கள் மாற்றத்தை பற்றி பார்க்க போகிறோம். மீனிங், பொருள் பார்த்திங்கன்னா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஆல்சோ கால்டு மார்க்கெட் ஆர் ஸ்டாக் மார்க்கெட் ஆர் ஷேர் மார்க்கெட் இன் ஒன் இம்பார்ட்டன்ட் constituent of capital market. Stock exchange is an organized market for purchase and sale of industrial and financial securities. It is convenient place where trading in securities is conducted in a systematic manner as per certain rules and regulation. ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுனா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சை பங்கு மார்க்கெட்டுன்னு சொல்கிறாங்க, பங்கு சந்தைன்னு சொல்கிறாங்க, இல்லை பத்திரங்களின் சந்தைன்னு சொல்கிறாங்க. இது ஒரு இஸ் இம்பார்ட்டன்ட் கான்ஸ்டியூண்ட் ஆஃப் கேபிட்டல் மார்க்கெட். மூலதன சந்தையுடைய முக்கிய கூறுகளில் ஒன்று இது. ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இஸ் அன் ஆர்கனைஸ்ட் மார்க்கெட். இது பார்த்திங்கன்னா பங்குகள் வாங்குவதற்கும் விற்பதற்குமான ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட பகுதி. இங்கே பார்த்திங்கன்னா இன்னும் பெரு நிறுவனத்தோடைய செக்யூரிட்டிஸ் ட்ரேட் பண்ணுறாங்க. இங்கே பார்த்திங்கன்னா செக்யூரிட்டிஸ் பண்ண சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு
இங்கே வர்த்தகம் செய்கிறாங்க, பத்திரங்கள் பரிவர்த்தனை நடைபெறுகிறது. நெக்ஸ்ட் கமாடிட்டி எக்ஸ்சேஞ்சு. கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச் இஸ் an exchange where commodities are traded. கமாடிட்டிஸ்னால் பார்த்தீங்கன்னா பொருட்கள் வர்த்தகம் செய்யக்கூடிய ஒரு இடத்திற்கு பேர் என்னன்னு சொல்கிறாங்க, கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச். ட்ரேடபிள் கமாடிட்டிஸ் ஃபால் இன்டு ஃபாலோயிங் கேட்டகரி. வியாபாரம் செய்யக்கூடிய அந்த கமாடிட்டிஸ் பொருட்கள் பார்த்திங்கன்னா பின்வரும் வகையில் பிரிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து மெட்டல்ஸ், உலோகங்கள் பார்த்திங்கன்னா கோல்டு, சில்வர், காப்பர். அது எனர்ஜி பார்த்திங்கன்னா க்ரூட் ஆயில், நேச்சுரல் கேஸ். அது அக்ரிகல்ச்சர், விவசாயம் சார்ந்த பொருட்கள் பார்த்திங்கன்னா ரைஸ், வீட், கோகோ. லைஃப் ஸ்டாக், கால்நடை பார்த்திங்கன்னா மீட், லைவ் கேட்டல், லீன் ஹாங். அடுத்தது ஃபங்க்ஷன், பணிகள் பார்த்திங்கன்னா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு பார்த்திங்கன்னா ப்ரொவைடிங் ஈஸி மார்க்கெட்டபிலிட்டி, எளிய முறையில் சந்தைப்படுத்துதலை அவங்க உருவாக்குறாங்க. ஆஃபரிங் ஹெட்ஜிங் ஆர் ப்ரைஸ் இன்சூரன்ஸ் சர்வீஸ் அண்ட் லிக்விடிட்டி டு செக்யூரிட்டிஸ். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா பத்திரங்களுக்கு தேவை ஏற்படுத்துதல், விலை காப்பீட்டு சேவை. அடுத்தது லிக்விடிட்டி டு செக்யூரிட்டிஸ், நீர்மத்தன்மை ஏற்படுத்துறது, பத்திரங்களுக்கு நீர்மத்தன்மை ஏற்படுத்தி தர்றது. அப்ஜெக்டிவ்ஸ், நோக்கங்கள். அப்ஜெக்டிவ்ஸ் இஸ் ஃபெசிலிட்டேட்டிங் கேபிட்டல் ஃபார்மேஷன் அண்ட் மேக்கிங் பெஸ்ட் யூஸ் ஆஃப் கேபிட்டல் ரிசோர்ஸ். மூலதன உருவாக்கம் மற்றும் மூலதனத்தை சிறந்த முறையில் பயன்படுத்துறது இவங்களுடைய நோக்கமாக இருக்குது. அடுத்து கமாடிட்டி எக்ஸ்சேஞ்சில் பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ்ஸ் இஸ் ஃபெசிலிட்டேட்டிங் குட்ஸ் ஃப்ளோ த்ரூ ரிஸ்க் ரிடக்ஷன். இடர் குறைப்பது மூலமாக பொருட்களை அதிகமாக விற்பனை செய்கிறத இவங்க நோக்கமாக கொண்டு இருக்கிறாங்க. பார்ட்டிசிபெண்ட், பங்கு பெறும் நபர்கள். ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் யார் யார் பங்கு பெறாங்க? இன்வெஸ்டர்ஸ் அண்ட் ஸ்பெகுலேட்டர்ஸ். இங்கே கமாடிட்டி எக்ஸ்சேஞ்சில் பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர்ஸ், ட்ரேடர்ஸ் அண்டு பாடி ஆஃப் ஸ்பெகுலேட்டர்ஸ். ப்ரொடியூசர், உற்பத்தி செய்கிற நபர்கள். முகவர், வியாபாரிகள், அது ஊக வணிகர்கள் இங்கே பங்கு பெறாங்க. அடுத்தது பீரியட் ஆஃப் டீலிங். ஒப்பந்தத்தின் பார்த்தீங்கன்னா கேஷ் ரெடி டீலிங் ஃபார் அக்கௌண்ட் ஃபார் ஏ fortnight. இங்கே ரொக்கம் உடனடி வழங்கல். அது டீலிங் ஃபார் அக்கௌண்ட் ஃபார் fortnight, 15 நாட்களுக்கான கணக்கு வழக்கு 15 நாட்கள் முடிகிட்டு 2 வீக்ஸு. அடுத்தது கமாடிட்டி எக்ஸ்சேஞ்சில் பார்த்தீங்கன்னா கேஷ் டீலிங், உடனடி பணம் ஒப்பந்தம். இல்லைன்னா எதிர்கால ஒப்பந்தத்தின்படி பார்த்தீங்கன்னா instant cash dealing and a settlement period of 2 or 3 months for future market dealing. எதிர்கால சந்தை ஒப்பந்தத்தின்படி பார்த்தீங்கன்னா 2-3 மாதம். இது டீலிங். ஆர்டிகல்ஸ் ட்ரேடர், எந்தெந்த மாதிரியான ஆவணங்கள் இங்கே வர்த்தகம் செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் இண்டஸ்ட்ரி செக்யூரிட்டிஸ், நிறுவனத்துடைய பத்திரங்கள் சச் பாண்ட்ஸ் அண்ட் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ், பங்குகள், பத்திரங்கள். அடுத்தது அரசாங்க பத்திரங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்லி டியூரபிள் கிரேடட் அண்ட் குட்ஸ் ஹேவிங் லார்ஜ் வால்யூம் ஆஃப் ட்ரேட், ப்ரைஸ் அன்சர்டனிட்டி அண்ட் அன்கண்ட்ரோல் சப்ளை. இங்கே பார்த்தீங்கன்னா அதிக அளவு வர்த்தகம் செய்யக்கூடிய. அடுத்தது ப்ரைஸ் அன்சர்டனிட்டி, விலை நிர்ணயமற்ற. அது ஒன்லி டியூரபிள், நீடித்த தரம் கொண்ட பொருட்கள் மட்டுமே இங்கே பரிவர்த்தனை செய்யப்படுறாங்க. ஸ்பெகுலேஷன், ஊக வணிகம். Speculation ensures availability of securities, offering a broad, ready liquidity and a continuous market to securities. இங்கே பார்த்தீங்கன்னா பத்திரங்களுக்கு ஊக வணிகம் பார்த்தீங்கன்னா ப்ராடு, மிகப்பெரிய, ரெடி, தயாராக, நீர்மத்தன்மை கொண்ட தொடர்ச்சியான ஒரு சந்தையை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க, விற்பனைக்கான ஒரு சந்தையை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. இங்கே கமாடிட்டியில் பார்த்தீங்கன்னா ஸ்பெகுலேஷன் ensure assumption and absorption of price risk. ஊக வணிகம் பார்த்திங்கன்னா விலை இடர்பாடு, ஈர்ப்பு, உத்தேசத்தை உறுதி செய்கிறாங்க. இங்கே ஊக வணிகம் விலை குறைப்பு, ஈர்ப்பு, உத்தேசத்தை உறுதிப்படுத்துகிறாங்க. ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட், எதிர்கால ஒப்பந்தம். ஃபார்வர்ட் டீலிங் ஆர் simplified as securities are fully standardized. இங்கே
ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் பார்த்தீங்கன்னா பங்குகள் முழுவதுமாக தரநிலைப்படுத்தப்படுவதால் ஃபார்வர்ட் டீலிங் எதிர்கால ஒப்பந்தம் பார்த்தீங்கன்னா இங்கே எளிமையாக்குறாங்க. ஸ்டாண்டர்ட் ஆர் டு பி ஃபிக்ஸ்டு ஃபார் டெலிவரபிள் கிரேட்ஸ் டு ஃபெசிலிட்டேட் ஃபியூச்சர் கான்ட்ராக்ட். இங்கே என்ன பண்ணுறாங்க, எதிர்கால ஒப்பந்தத்தை எளிமையாக்குவதற்கு தரநிலை வகுப்புகளுக்கு நியமங்கள் இருக்க வேண்டும்னு சொல்கிறாங்க. ஸ்டாண்டர்ட் நியமங்கள் இருக்க வேண்டும்னு சொல்கிறாங்க. எதிர்கால ஒப்பந்தத்தை எளிதாக்கிறதுக்கு தரநிலை வகுப்புகளுக்கு நியமங்கள் இருக்கணும்னு சொல்கிறாங்க. அடுத்தது கார்னரிங் ஒருங்கிணைத்தல். As seller has to deliver the agreed securities, cornering is easy. விற்பனையாளர் பார்த்தீங்கன்னா அவர் ஏற்றுக்கொண்ட ஒப்பந்தத்தின்படி அந்த ஷேர்ஸை கொடுக்க வேண்டியிருந்தால் கார்னரிங் ஈஸியாகிடும், ஒருங்கிணைத்தல் பணி ஈஸியாகிடும்ன்றாங்க. கார்னரிங் இஸ் டிஃபிகல்ட் as the seller has option to deliver standard or other deliverable goods. இங்கே பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஒருங்கிணைத்தல் தரமான அல்லது மற்றவர்கள் வழங்கக்கூடிய பொருட்கள் வழங்க வேண்டிய நிலையில் பார்த்தீங்கன்னா இங்கே கார்னரிங் ஒருங்கிணைத்தல் கடுமையானது அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரைஸ் கொட்டேஷன் விலை மேற்கோள். ஆஸ் ரிகார்ட் ஃபார்வர்ட் டீலிங் ஒன்லி ஒன் கொட்டேஷன் இஸ் பாசிபிள். இங்கே ஃபார்வர்ட் டீலிங் எதிர்கால ஒப்பந்தத்தின்படி இங்கே ஒரே ஒருமுனை மேற்கோள் தான் இங்கே பாசிபிள் சாத்தியம்னு சொல்கிறாங்க. ஃபார் ஃபியூச்சர் டீலிங் மல்டிபிள் கொட்டேஷன் ஆர் பாசிபிள். இங்கே பார்த்தீங்கன்னா பலமுனை மேற்கோள் சாத்தியம்னு சொல்கிறாங்க. ஃபியூச்சர் டீலிங் எதிர்கால ஒப்பந்தத்தில் பலமுனை மேற்கோள் சாத்தியம்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் ஸ்பெகுலேஷன், ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், கமாடிட்டி எக்ஸ்சேஞ்சுக்கு உள்ள டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ரீசன்ட் டெவலப்மெண்ட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சை பற்றி பார்க்கலாம்.